dazzling light, joy to the world, the Lord is come. That day is coming. This is Christmas. Christmasனாலே டெக்கரேஷன், சாக்லேட்ஸ், ட்ரீஸ், லைட்ஸ், ஹோப், ஹேக்ஸ், எவர்கிரீன். ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ ஸ்கெட்ச் வரணும். கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் வித் கிரைஸ்ட். இந்த பாம்பை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த கிறிஸ்மஸையே நாம கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் உருவமில்லா இறைவனை உருவத்தில் தரிசிக்க மாபெரும் தந்த மாபெரும் வாய்ப்பு. கிறிஸ்மஸ் சாத்தானின் பெருந்தலையை நசுக்க அசுரனின் கால்கள் அல்ல, பாலகனின் பாதங்களே போதும் என்பதை விளக்கிய தினம். நிலை வாழ்வுக்கான நுழைவு சீட்டை நிலவாழ்வில் வழங்கிய தினம். The season is coming. No. The reason is coming. Jesus is the reason for the season. This is the season. This is the reason. Yes, He is the reason. So, Christmas time, Jesus is the way. For to us, a child is born to us, a son is given. பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். What is December mean? Dream bigger, embrace fresh beginnings, choose common clarity, elevate your mindset, move with gratitude, believe in your journey, expect new blessings, reflect, renew and rise. கடவுள் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்த சரித்திர நிகழ்வானது தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. உலகம் தோன்றும் முன்னரே, மனுக்குலம் இந்த பூமியிலே உண்டாக்கப்படுவதற்கு முன்னரே ஏற்படுத்தப்பட்ட செயல்படுத்தப்பட்ட ரட்சிப்பின் திட்டம் தான் என்னது? கிறிஸ்து பிறப்பு. யூதருக்கு மேசியா. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஸோ இந்த உலகம் தோன்றும் முன்னரே, நாம் உருவாக்கப்படும் முன்னரே நமக்காக தேவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்முடைய மன வலிமை எப்படி இருக்க வேண்டும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஸோ அவருடைய பேர்த்லேருந்து அவருடைய வருகை வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் டன், எல்லாமே நிறைவேற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இயேசு என்ன தான் செய்வார்? சொன்னதான் செய்வார், செய்கிறத தான் சொல்வார். நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானதொன்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே அவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து யார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்று சகல சிருஷ்டியும் அவரை வணங்குகிறது. படைத்தவரின் கரங்கள் அதிசயங்களை கண்ட பின் சந்தேகத்திற்கு இடம் இல்லை. ஸோ அவர் யார்? சர்வ வல்லவர், எல்லாவற்றிலும் வல்லவர், எல்லாம் அறிந்தவர். மெரி கிறிஸ்மஸ். மேபி த லவ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் fill with your home and your heart. This Christmas may be slow down long enough to feel the wonder of His arrival. The Savior who stepped into our world, so we could know hope, joy and everlasting life. 7 things you should know this Christmas. God is always with you. God will provide you, help you and strengthen you. God will give you peace. God will bring you hope, joy. God knows what is best for you. God will provide your needs. Let's encourage your hearts today. God will never leave you. கோதுமையை விதைத்தார் இயேசு. ஸோ கோதுமை மடிந்தால் தான் என்ன செய்யும்? விளைச்சலை தரும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எப்படியா? மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று. ஸோ இதில் எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இடத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்க எவனும் இருளில் நடவாதபடிக்கு நான் உலகத்துக்கு எனது ஒளியாக வந்தேன் என்கிறார் நம்முடைய தேவன். ஸோ உங்களுடைய கஷ்டம், கவலை எல்லாவற்றிலும் நம்முடைய தேவன் சொல்வார், உங்களுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆண்டவர் மகிமையில் நிறைவாக்குவார். ஸோ சகலத்தையும் புதிதாக்குறேன் என்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். வருஷத்தில் உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன் என்று வேதவசனம் விளக்குகிறது. Cast your burden on the Lord and He will sustain you. இயேசு கிறிஸ்து சூரியனும் கேடகமானவர், உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதரா என்று வேதவசனமே விளக்குகிறது. The desire of the righteous will be granted. ஸோ நீதிமான் விரும்புகிற காரியம் என்பது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்பிக்கையில் காத்திருப்பது நிச்சயமாக ஒளியை கொண்டு வரும். உண்மையான அன்பு மற்றும் நல்மனம் இந்த கிறிஸ்துமஸ் வெளிச்சத்தை போல பிரகாசிக்கட்டும். ஜாய்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் கிறிஸ்மஸ். எண்ட்லெஸ் லவ், எட்டர்னல் பீஸ். பக்தியோடு ஏற்றிடுவோம், பந்தம் என போற்றிடுவோம்.